ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் கீக் பை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆப்ஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் காமிக்குது அப்படின்னா நம்ம அதில் எப்படி வந்து ரீஃபண்ட் வாங்கலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்குது, பட் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தான் வேணும். உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேணாம், உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் தான் வேணும் அப்படின்னா எப்படி நம்ம அந்த அமௌண்ட்டோட ரீஃபண்ட் வாங்கலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்ல வந்து ரீஃபண்ட் வாங்கலாங்கிறத வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பீரியட் கொடுப்பாங்க. அது வந்து ப்ராடக்ட்டோட கேட்டகரியை பொறுத்து, அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னா வந்து 10 டேஸ் கொடுப்பாங்க, மற்ற ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி 15 டேஸ் வந்து கொடுப்பாங்க ரிட்டர்ன் பீரியட். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். பட் இப்போ ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரீஃபண்ட் தர மாட்டாங்க. பட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கல, இல்லை குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீஃபண்ட் தான் வாங்கி ஆகணும். சேம் அதே ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுவும் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசானில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட பிக்கப் வந்து கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து ஷிப்பிங் பண்ணுவாங்க. அதாவது டெலிவரி பார்ட்னர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ண பின்னாடி தான் செல்லர் வந்து நியூ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புவாங்க. பட் இப்போ வந்து அமேசான் ரீசெண்டாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. அதாவது நீங்கள் ஒன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்லர் வந்து உங்களுக்கு நியூ ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆன பின்னாடி டெலிவரி பார்ட்னர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ற டயத்தில் உங்களோட ஆல்ரெடி நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து அப்போ பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதாவது உங்களுக்கு நியூ ப்ராடக்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட ஓல்டு ப்ராடக்ட் வந்து அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அமேசான் பாலிசி படி பார்த்தோம்னா அவங்க கஸ்டமருக்கு ஒரே ஒரு தடவை தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு பொருள் ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு ரிட்டர்ன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் டைம் மட்டும்தான் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டும் பிடிக்கல, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து செகண்ட் தடவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. நீங்களே எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா அவங்களால ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் தடவை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் வந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தரமாட்டாங்க. நீங்களே எனக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் தான் வேணும்னாலும் அவங்களால தரதுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், நீங்கள் அதுக்கடுத்து நியூவாக சேம் ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் கிரியேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும். நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் அமௌண்ட் எதுவும் கிடைக்காது, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபியரும் வேணாம். ஒன்ஸ் டெலிவரி பார்ட்னர் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணிட்டாங்க, அதாவது வாங்கிட்டாங்க அப்படின்னா 100% வந்து அமேசான்லேருந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ரீஃபண்ட் கொடுக்காம போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் மட்டுமே இருக்க ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இது மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.